நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய இலங்கையின் பிரதான தலைப்பு செய்திகள். எதிர்ப்புக்கு மத்தியில் மின்சார சட்டமூலம் நிறைவேற்றம். மின்சார சட்டமூலம் தொடர்பில் வாக்கெடுப்பில் 44 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி ஆதரவாக 109 வாக்குகளும் எதிராக 53 வாக்குகளும் வழங்கப்பட்ட நிலையில் 44 மேலதிக வாக்குகளால் குறித்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. அதேவேளை மின்சார கட்டணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பலாங்கொடை கசப தேரர் தலங்கமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் உத்தேச பதாதையை கையில் ஏந்தியவாறு பாராளுமன்றத்துக்கு அருகில் தேரர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து 10 நிமிடங்களில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மேல் மாகாணத்தின் 36 பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக மேல் மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி ஹோகாஹமை, ஸ்ரீ ஜெயவர்தனபுர, களுத்துறை, ஹொரணை மற்றும் நேர்கொழும்பு கல்வி வலயத்துக்கு உட்பட்ட 36 பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலைகளை மீளத் திறப்பது தொடர்பிலும் மாகாண கல்வி செயலாளர்களினால் தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா சதோசாவில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி உருளைக்கிழங்கு 75 ரூபாவால் குறைக்கப்பட்டு 350 ரூபாவுக்கும், கோதுமை மாவு 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 190 ரூபாவுக்கும், வெள்ளை கவுப்பி 110 ரூபாவால் குறைக்கப்பட்டு 990 ரூபாவுக்கும், சிவப்பு கவுப்பி 45 ரூபாவால் குறைக்கப்பட்டு 950 ரூபாவுக்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காய்ந்த மிளகாய் 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு 780 ரூபாவுக்கும், நெத்தலி 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு 930 ரூபாவுக்கும், கடலைப்பருப்பு 15 ரூபாவால் குறைக்கப்பட்டு 185 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளன. இந்த அத்தியாவசிய பொருட்களின் குறைக்கப்பட்ட விலையை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோசா விற்பனை நிலையங்களிலும் நேற்று முதல் பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பொது மக்களிடம் விடுத்துள்ள வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் குற்ற செயல்கள், போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு போலீசாருக்கு தொடர்ந்தும் பொது மக்களின் ஆதரவு தேவைப்படுவதாகவும், போலீசாரை நம்பும் இலங்கை சமூகம் பாதுகாப்பாக இருக்கும் எனவும் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். கலனியில் நேற்று இடம்பெற்றுள்ள நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா எதிர்வரும் 9ஆம் தேதி தொடக்கம் 13ஆம் தேதி வரை யாழ் தேர்தல் மாவட்டத்துக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொள்ளவுள்ளார். குறித்த விஜயமானது யாழில் உள்ள பாடசாலைகளுக்கு தலா 11 லட்சம் பெறுமதியான சிமாட்டு வகுப்பறைகளையும் கையளிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதற்கு அமைய எதிர்வரும் 9ஆம் தேதி கிளி பாரதி வித்தியாலயம், யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரி மற்றும் யாழ் சென்ட் பெனடிக் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு தலா 11 லட்சம் பெறுமதியான சிமார்ட் வகுப்பறைகள் சஜித் பிரேமதாசாவினால் வழங்கி வைக்கப்பட உள்ளன. கடந்த 1ஆம் தேதி முதல் பெய்து வந்த பலத்த மழை காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த பகுதிகளில் தற்சமயம் வெள்ள நீர் வழிந்தோடி வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, களுத்துறை, ரத்தினபுரி, காலி, மாத்தறை, கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இதன் காரணமாக 50,000க்கும் அதிகமானோர் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தனர். அத்துடன் கடந்த 1ஆம் தேதி முதல் இதுவரையிலும் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களால் 24 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு அடுத்த 2 வாரங்களுக்குள் பாடப்புத்தகங்களை வழங்குவதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் கொலன்னாவ மற்றும் கலனிமுல்ல பிரதேசங்களில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாடப்புத்தகங்களை இழந்த பாடசாலை மாணவர்களின் அவல நிலை குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் தெரிவித்தார்.
இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் பிரேமஜயந்த அடுத்த 2 வாரங்களுக்குள் வெள்ளத்தினால் பாடசாலை பாடப்புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு உதவுவதற்கும் அமைச்சுடன் இணைந்து வேலை திட்டம் ஒன்றை வகுக்க உள்ளேன் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மாத்திரம் 200க்கும் மேற்பட்ட எய்ட்ஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எய்ட்ஸ் காரணமாக 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் 207 எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாக உள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு 165 எய்ட்ஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை 25% அதிகரித்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கரந்தாய் பகுதியில் நேற்று விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் இருந்து யாழ் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக பேருந்து தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் பயணித்த அரச பேருந்து மோதியுள்ளது. கிளிநொச்சியிலிருந்து யாழ் நோக்கி அரச பேருந்தும் தனியார் பேருந்தும் ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் பயணிப்பதனால் இருதரப்புக்கும் இடையில் அடிக்கடி முறுகல் நிலை ஏற்படுவதாக, இதனால் வீதியில் போட்டியிட்டு செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் பளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். பாடசாலை மாணவன் ஒருவரின் தாக்குதலுக்கு உள்ளான மற்றொரு பாடசாலை மாணவன் உயிரிழந்த சம்பவம் ஹம்பாந்தோட்டை சிப்பிக்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. ஹம்பாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சிப்பிக்குளம் பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு இடையே மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதில் 17 வயதுடைய பாடசாலை மாணவன் தாக்கியதில் 15 வயதுடைய மற்றொரு பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தாக்குதல் நடத்திய மாணவன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையிலும் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா பம்பமடுவ பிரதேச சபை காணியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து 2298 T56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பூவரசங்குளம் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து கிணற்றை பரிசோதித்த வேளையில் நீண்ட காலமாக அபிவிருத்தி செய்யப்படாமல் உள்ள பழைய கிணற்றை சுத்தப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு இருந்த ஊழியர்கள் கண்டெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ் அச்சுவேலி உளவிக்குளம் ஆலயத்துக்கு முன்பாக நேற்று காலை கோடாரியினால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. உளவிக்குளம் ஆலயத்தின் உபதலைவராக செயல்பட்டு வரும் 38 வயதுடைய அச்சுவேலி உளவிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது கோடாரி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை நேற்றைய தினம் 2 மோட்டார் சைக்கிள்களில் முகத்தை மறைத்தவாறு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்றினால் கோடாரியொன்றினால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் கையில் பலத்த காயத்துக்கு உள்ளாகி அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை இஞ்சி நுரைச்சோலை இளந்தையடி கடல் பிரதேசத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்தனர். மேலும் 3 மீன்பிடி இயந்திர படகுகள், 3 என்ஜின்கள் மற்றும் இருப்பிடத்தின் திசையை கண்டறியும் GPS கருவியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 29 மூடைகளில் அடைக்கப்பட்ட 1456 கிலோகிராம் இஞ்சி கைப்பற்றப்பட்டுள்ளதுடனும் அவை 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்டது எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் நுரைச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களுக்கு வந்து செல்வதற்கும் புறப்படுவதற்கும் புதிய கடவுச்சீட்டு முத்திரைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்சையில் பெட்டிய கருத்துப்படி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் உள்ள ஏனைய சர்வதேச விமான நிலையங்களிலும் புதிய முத்திரைகளின் பாவனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
போதுமான பயணிகள் இல்லாததனால் ஒரே நாளில் சென்னைக்கும் கொழும்புக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் 4 விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பிலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு நேற்று அதிகாலை 2:10 மணி மற்றும் மாலை 3:05 மணியளவில் 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் சேவையில் ஈடுபடவிருந்தன. அதேபோலவே சென்னை விமான நிலையத்திலிருந்தும் கொழும்புக்கும் அதிகாலை 3:10 மணி மற்றும் மாலை 4:10 மணியளவில் 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் சேவைகளும் போதிய பயணிகள் வருகை இல்லாமலே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய இலங்கையின் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.